எஸ் மூன்வாக் படத்தோட ஆடியோ லான்ச்ல தான் இருக்கும். நம்மளோட ஹீரோயின் நிஷ்மா ஜாயின் பண்ணிருக்காங்க ஆஃப் மூன்வாக். எப்படி இருக்கீங்க நிஷ்மா? ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இவ்வளவு அழகா இருக்கீங்க. உங்களை நேர்ல பாக்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிளசண்டா இருக்கு. சோ படத்துல எந்த மாதிரி ஒரு கேரக்டர், எந்த மாதிரி ஒரு ரோல் நீங்க பண்ணிருக்கீங்க? ஒரு சின்ன ஒரு லைட்டா ஒரு இது மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவோம். படத்துல ஐ ப்ளே சம்திங் லைக் சப்போர்ட்டிங் ஹலோ கேக்குதா? சப்போர்ட்டிங் பாபுட்டி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ரோல். அண்ட் தென் என்னோட கேரக்டர் பேரு நக்மா. ஸோ யா, யூ கேன் எக்ஸ்பெக்ட் a little more. I can expect a little more. இன்னொரு கேள்வி என்ன, how did you feel when you first heard the script? Because வந்துட்டு ரஹ்மான் சார், பிரபுதேவா சார், மனோஜ் சார் டைரக்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா எங்களுக்குலாம் கேட்கும் போது we were all like very thrilled and excited. நீங்க அந்த ப்ராஜெக்ட்ல உள்ள ஒரு பார்ட்டா இருக்கீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு? அது எனக்கு கால் வந்ததும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ற வரைக்கும் அதை பிலீவே பண்ண முடியல. ஐ தாட் somebody அப்படியே பிராங்க் பண்றாங்க நினைச்சீங்களா? என்னங்க எல்லாருமே பிராங்க் பண்றீங்கன்னு நினைச்சா அதுக்கப்புறம் யார் தாங்க நம்புனீங்க ப்ராஜெக்ட்? எஸ். ஸோ வந்துட்டு நீங்க இந்த படத்துல நிறைய டான்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோமே. பயங்கரமா டான்ஸ்லாம் பண்ணிருக்கீங்களா எங்களுக்காக? ஆமா, ரொம்ப டான்ஸ் இல்ல, கொஞ்சம் சின்ன டான்ஸ் இருக்கு. பட் எஸ், நைஸ். You have dance. So tell us, நம்ம பிரபுதேவா சார் மாஸ்டரோட டான்ஸ் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். So how was it working with the god of dance? I was sweating. அங்கே போய் மனோஜ் சார் விடல. மனோஜ் சார் gave me rehearsal, so much rehearsal, so I can match Prabhudeva sir's level. Okay. Yes, டான்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க, ரிஹர்சல்ஸ் மனோஜ் சார். பிகாஸ் பிடி மாஸ்டரை மேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு லெவல் இருக்கணும்னு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் எஸ், தெர் இஸ் சம் டான்ஸ் வித் பிடி மாஸ்டர். சம் டான்ஸ். நீங்க என்னைக்காச்சும் டான்ஸ் ஸ்டெப் சொதப்பிட்டு பயந்துருக்கீங்களா? ஐயோ சொதப்பிட்டேனே அப்படின்ட்டு? அப்படி நடந்தது. நம்ம சாங்ல மக்கரேனா சாங்ல அப்படி நடந்தது. அங்கேயே என் ஹார்ட் வெடிஞ்சு செதறிச்சா? எப்படி இருந்துச்சு? ஐயோ சொதப்பிட்டோமே அந்த ஒரு மொமெண்ட் எவ்வளவு பயந்தீங்க நீங்க? ரொம்ப பயமா இருந்தது. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ப்ரிப்பேர்ட், ரிஹர்சல்ஸ், வெயில், காஸ்டியூம் எல்லாம் இருந்தது. யா, ரொம்ப பயமாச்சு. பட் தென் ஆஃப் கோர்ஸ் மாஸ்டர் டஸ் இட் வித் ஈஸ் அண்ட் மேஜிக். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன், கான்ஃபிடென்ஸ் அவரும் சப்போர்ட் பண்ணாங்க. யா, ஸோ அதனால ஐ திங்க் உங்களோட பயங்கரமான ஒரு டான்சிங் ஸ்டெப்ஸ்லாம் நாங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ரஹ்மான் சாருக்கு பர்த்டே வருது இல்லைங்களா? ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு அமேசிங் பர்த்டே விஷ் சொல்லணும்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஹாப்பி பர்த்டே ரஹ்மான் சார். திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு I hadn't thought. So yes, a very happy birthday. We are expecting a lot more from you. எஸ் நிஷ்மா, அதே மாதிரி நாங்களும் உங்ககிட்ட இருந்து நிறைய படங்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில எங்களை வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. ப்ளீஸ் என்ஜாய் த ஈவென்ட். தேங்க்யூ. மூன்வாக் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல இருக்கும். நம்மளோட தீபா அக்கா இணைஞ்சிருக்காங்க. கற்பூர அழகி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களோட ஒவ்வொரு படத்துலயுமே ஒவ்வொரு விதமா ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படத்துல எந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நாங்க உங்களை பார்க்கலாம்? முதல்ல வந்து தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் வந்து டாக்டர் படம் மாதிரி எனக்கு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் வந்தாலும் என்னுடைய கதாபாத்திரம் அதில் வந்து நல்லா பேசப்படும். ஒரு நகைச்சுவை நடிகையாகனா ஒரு அடையாளம் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த செட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெமரி, ஓகே இந்த செட்டில் இந்த நான் மறக்கவே முடியாதுப்பா இந்த ஒரு விஷயத்தனா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அப்படி ஒன்றுமே இல்லையம்மா, எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஞாபகத்தில் திடீர்னு கேட்டால முன்னாடியே சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்துருப்பேன் சொல்லுவேன். ஆனால் இங்கே மறக்க முடியாத அனுபவம்னா, நான் வந்து பிகைனுட்ஸ் உடைய அந்த ஓனரை வந்து அந்த படத்தில் தான் பார்த்தேன். நான் வந்து இவ்வளோ நாள் நினச்சது வேற ஒரு மனிதரை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த இயக்குனர் தான் வந்து அந்த ஓனர்னு தெரிஞ்சுது. ரொம்ப தன்மையாக பேசுகிறாரு, நல்லா அழகாக ஒரு சொல்லி கொடுத்தாரு பாடங்களை. ஓவரால் அடிக்க விட மாட்டார். அது ஒன்று நம்ம ஓவரால் அடித்தது வேண்டாக்கா கொஞ்சம் குறைச்சிக்கலாம்க்கா. அதுக்கப்புறம் நான் காமெடி கேரக்டர்னோடனே சில நேரம் அது எக்ஸ்ட்ரா பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம நினைப்பான. இப்போ உள்ளவங்களாம் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அப்படி
இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பீங்களா? அப்ப வந்துட்டு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் பிரபுதேவா சார் இருக்காங்க. நான் வந்து எந்த படத்துலயும் கதையை கேட்க மாட்டேன். உடனே நீங்க தப்பா எழுதிடாங்க. கதையெல்லாம் நம்ம கேட்டு நடிக்கிற அளவுக்கு இல்லை, பெரிய அளவில். அது வந்து அந்த படத்தை எடுக்கிறவங்க இந்த படம் வெற்றி படமாக மாறும், இதில் இவங்கவுங்க நடித்தா நல்லா இருக்கும்னு நம்மளை கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன வந்து அம்மா கேரக்டர் வரும், அக்கா கேரக்டர் வரும், இன்னும் பாட்டி கேரக்டர் கூட வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரங்கள் வரும்பொழுது அது எத்தனை நாள் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்போம். அவங்க நம்மளுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம போய் நடிக்கிறோம். ஆனால் இது நடிக்கும் போதே பிரபுதேவா சார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னைய கூப்பிட்டுட்டு இந்த ஒரு இது சில விஷயங்கள் வந்து இப்படி நடிக்கணும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் நடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நடித்தேன். மற்றபடி பிகை நூட்ஸில் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நிறைய எனக்கு பட்டிமன்றம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஃபேமிலியில் ஒரு அங்கமாக இருக்கு. ஆமாம், ஒரு டான்ஸ் வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ வந்து இந்த நிறைய பேருக்கு ஹோம் டூரில் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எடுக்கிற படத்துலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நான் ரொம்ப பெருமையாகவும் மதிப்புக்குரியதாகவும் நினைக்கிறேன். நீங்க இந்த படத்துல ஒரு பார்ட்டா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் எதா இருந்தாலும் ஒரு பெஸ்டா தான் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும். ஸோ இன்னும் நீங்க நிறைய என்னன்னா இது வந்து இயக்குனர்கள் கையில தான் இருக்கு, நம்ம கையில கிடையாது. சிலர் வந்து இந்த அக்கா வந்து அழுகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. சிலர் வந்து இந்த அக்கா நகைச்சுவை பண்றதுக்கும் பயன்படுவாங்க. இயக்குனர்கள் என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்கன்னா நம்ம கம்மி பண்ணிக்கணும். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஜாஸ்தியாக கிராமத்தில் நான் ஒரு அக்காவை பார்த்தேன், இந்த அக்கா இப்படி தான் நடிப்பாவை அப்படின்னா நம்ம அதுக்கேற்றாப்புல நடிக்க போகிறோம். அது வந்து வேலை வாங்குறதும் அவங்க எழுதுகிற அந்த வசனத்துலேயே தான் நம்ம சொல்கிறது இருக்குது. அதனால் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ஒரு கதாபாத்திரம் நிற்கிதுன்னா அது டைரக்டரோட எழுத்து வடிவத்தில் தான் இருக்குது. நச்சுன்னு அழகாக பதில் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் பண்ணிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றியா. எல்லாருக்கும் வணக்கம். Okay, start பண்ணிடலாமா? So with us we have Sushmita Nayak. So வந்துட்டு மூன்வாக் திரைப்படத்தின் அழகான கதாநாயகி. First of all வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் வந்துட்டு இல்லைங்க வந்துட்டு ஆன்சர் பண்ண. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ மக்களுக்காக நீங்க சில வார்த்தைகள் சொல்லி நம்ம இந்த ஈவெண்ட்டை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்க, மக்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எதுக்குன்னு கேட்பீங்கல்ல, மக்களை பார்த்து இந்த மூன்வாக் படத்தை பத்தி ஒரு லைன்ல சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மூன்வாக் பத்தி சொல்லணும்னா இட்ஸ் a very தமிழ் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபிளோ நீங்க அதுல பேசலாம். இட்ஸ் வெரி ஃபன் படம், ஃபேமிலி படம். அதுதானா? இல்ல ரொம்ப நச்சுட்டு ஸ்வீட்டா பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த படத்துல இருந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் வரும்போது how did you feel? மூன்வாக் படத்துக்கு கால் வந்திருக்கும்ல, நீங்க பிரபுதேவா சாரோட நடிக்க போறீங்க, A.R. ரஹ்மான் சாரோட மியூசிக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? ஸோ எனக்கு கால் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு எனக்கு, பிரபுதேவா சார் கூட என்ன இருக்கும்போது. ஆனால் நான் அப்புறமா அவங்களுக்கு சொன்னேன், பிரபுதேவா சார்னா டான்ஸ் இருக்கும் நிறைய. கண்டிப்பா. ஸோ இஸ் அ காட் ஆஃப் டான்ஸ், அவங்க கூட டான்ஸ் பண்ண ஆகாது. ஸோ நான் சொன்னேன், சார் எனக்கு டான்ஸ் வராது. இசட் டான்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அவ்வளோ டான்ஸ் இருக்காது, ஒன்லி ஆக்டிங். அப்படி சொல்லும்போது தான் எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. ஆட வைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சா? பட் நீங்க இல்ல டான்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல கொஞ்சமாச்சு? பண்ணிருக்கேன். அத பத்தி நான் எவ்வளவு பண்ணாலுமே பிரபுதேவா சார் மேட்ச் பண்ண முடியாது. நான் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்ணிருக்கேன். மேபி ஒரு 5% மேட்ச் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நாள்ல ரிஹர்சல்ஸ் எடுத்திருப்பீங்க? பிகாஸ் சார் வந்துட்டு ஆன் தி ஸ்பாட் வந்தானா டப்புன்னு முடிச்சிட்டு போயிடுவாரு. நீங்க மேபி ஒரு 1 minute சாங்குக்கு எத்தனை இயர்ஸ் ஆர் எத்தனை மந்த்ஸ் அந்த ரிஹர்சல் போச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா உட்காந்துப்பேன். ஸோ ஷூட் டேஸ் பார்த்தோம்னா அதோட நிறைய ரிஹர்சல் டேட்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஆமா, அவ்வளோ ரிஹர்சல் பண்ணியுமே என்னால அவங்கள மேட்ச் பண்ண முடியல. ஓகே, சோ வந்து டேக் தப்பாச்சுனா என்ன நினைப்பீங்க நீங்க? ஐயோ டேக் தப்பாயிடுச்சு, நம்மள பாக்குறாரா அப்படின்னு சொல்லி லைட்டா எட்டி பாப்பீங்களா? புரியல. இல்ல சப்போஸ் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டெப் வச்சு தப்பா மாத்தி போட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க கூட ஒரு டான்ஸ் பண்ணும்போது 1 take 2 take நான் 1-2 டேக்ல சரியா பண்ணல. தென் 3rd டேக்ல எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. I was like sorry sir அப்படி சார் மன்னிச்சிடுங்க சார் கால்ல விழுந்தீங்களா? so sweet and so kind. He's like it's okay, no problem, it's okay, எது ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு. இஸ் so sweet person. சார் உங்களை குழந்தையாட்ட பார்த்துட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் செட்ல ஆக்சுவலி. ஸோ your favorite memory, ஒரு பெஸ்ட் ஃபேவரட் BTS மொமெண்ட்னா நீங்க என்னன்னு சொல்வீங்க?
எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் திங்க் யோசிங்க, எவ்வளவு டைம் நீங்க யோசிங்க. ஞாபகம் இல்லையே. your favorite memory from set? மேபி சாங் ஷூட் பண்ணும்போது அன்னைக்கு சரியா டான்ஸ் என்னால் பண்ண முடியல. ஐ வாஸ் லைக் அப்செட். ஐயோ, ஆனால் நான் காமிக்கல பிகாஸ் எனக்கு காமிக்க பிடிக்கல. ஸோ நான் சைலண்ட்டாக உக்காந்து இருக்கும்போது பிரபுதேவா சார் வந்து என்ன கேட்டாங்க, லைக் ஐயோ ஓகே, இட்ஸ் ஓகே இல்லை ஐயோ ஓகே அப்படின்னு என்ன கேட்டாங்க. ஸோ இஸ் ஸோ பிக் ஆக்டர், பட் ஆனாலுமே வந்து வந்து என் பற்றி கேட்க இட்ஸ் நீட் அ பிக் ஹார்ட். Yeah. So he made you very comfortable on set. Yeah. Okay. அதனால தான் அவங்க கூட வர்க் பண்றது ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாங்க. அவங்க அவ்வளோ அன்பா இருந்ததுனால. ஸோ வந்துட்டு ஒரு சின்ன 2 லைன்ல சொல்லணும்னா, நான் பயந்ததும் அந்த டான்ஸ் செட்ல தான், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆனதும் அந்த டான்ஸ் செட்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கீங்க. ஸோ வந்துட்டு சுஷ்மி, தேங்க்யூ ஸோ மச். we are looking forward for your acting. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கீங்க. படத்துல நீங்க எந்த மாதிரி ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்கன்றத பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ எல்லாருக்கும். ஸோ மூன் வாக் படத்தோட ஆடியோ லான்ச்ல இருக்கும் நம்மளோட அர்ஜுன் அசோகன் அவர்கள் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ வணக்கம். வணக்கம், thank you. Yes, so சொல்லுங்க, how is the experience working in this whole project? Actually இந்த பிக் ப்ராஜெக்டோட சிறிய ஒரு பார்ட் தானா இருக்கு, just for 4-5 days. ஆனாலும் இந்த பிக் ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன பார்ட் ஆகிறது பெரிய big thing for me actually. Like first of all doing a movie with Prabhudeva sir and A.R. Rahman sir combination after 29 years. So I didn't look into anything else, just go act and be a part of it. That's it. Because வந்துட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரியில கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. there's lots and lots of girl fans for you. பாத்திருக்க ஏதாவது மூவி என்னோட? சார் பாத்திருக்கோம் சார். நாங்க நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க எல்லாத்தையும் பார்த்து தான் சார் வந்திருக்கோம். நாங்க லிட்டில் ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருக்கோம். தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு you're going to get a lot of girl fans because நாங்க வரும்போதே வந்துட்டு சார் கிட்ட ஒரு போட்டோ கிடைக்குமா அந்த நிறைய பேர் சொல்லிட்டு தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஓகே. சோ உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இங்கனா அந்த மாதிரி என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி இப்போ தமிழ் 4 movies finished ஆயிடுச்சிருக்கு A.L. Vijay சாரோட. and first one is releasing Moonwalk, so that's got to be my first movie, and doing a movie with Ravi Mohan sir and S. J. Surya sir, Bro Code, and KJR production ஒரு movie பண்ணிட்டு இருக்கு. and new Malayalam movie releasing this month, Chatta Pacha. It's a WW based movie, so that's a basic. I think heavier lineup வச்சிருக்கீங்க. இந்த செட்ல உங்களுக்கு ஃபேவரட் மெமரினா அது என்னன்னு சொல்வீங்க நீங்க? அந்த working in the 4-5 days. ஒரு மூவி இருக்கு ரோமாஞ்சம், என்னோட ஒரு கிரேசி ஒரு நொஸ் கேரக்டர் தான். ஆனா இந்த மூவில அதுக்கு ஒரு 10-20 times எக்ஸ்ட்ரா நொஸ் தான். அப்போ I was actually tense to do this character, but everyone said it has come well. So and that too combination with Aju Varghese, like my co-actor from Malayalam industry, and Satish sir, and especially with Prabhudeva sir has his cousin. So it's a big thing. I'm looking forward to watch this movie in theater for sure. Yeah. So இந்த படத்துல டான்ஸ் ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? சின்ன மூவ்மெண்ட் மட்டும் தான். I expected to do a dance with sir, but they didn't give me a chance. பட் அந்த சின்ன மூவ்மெண்ட் எங்களுக்காக இப்ப லைட்டா போட்டு காமிக்க முடியுமா? அது வேணாம். அது அங்க அது சஸ்பென்ஸ் மூவ்மெண்ட். ஓ ஓகே. ஐ திங்க் நாங்க படத்துல பார்த்து இந்த பார்த்தா அது கிட்டாது இல்ல கிட்டாது. சோ பரவாயில்ல, நாங்க அது வந்துட்டு சஸ்பென்ஸாவே வெச்சுக்கிறோம். சோ வந்துட்டு ரஹ்மான் சாரோட பர்த்டே வருது. சோ அவருக்கு விஷ் one lineல சொல்லணும்னா what would you say? Never imagined or dreamt giving a wish to Rahman sir on this press, in front of all these press. So extremely a big birthday to you, A. Rahman sir. May you give us more and great songs for our memories. Love you a lot. Thank you so much. Thank you so much. இன்னும் தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய படங்கள் நீங்க பண்ணனும், உங்களை ரசிச்சிட்டே இருக்கணும். And all the very best. Thank you. Bye bye. எஸ், மூன் வாக் படத்தோட ஆடியோ லான்ச்ல இருக்கோம். நம்மளோட சதீஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சாட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன். உங்க ரோலே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணிருப்பாருன்ற கேள்வி எனக்கு பார்த்ததுல இருந்து இருந்துச்சு. சோ ப்ளீஸ் எங்களுக்கு உங்க ரோலை பத்தி சில வார்த்தைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 20 துப்பாக்கி நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து பார்க்குறதுக்கு. பட் வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் வந்து ஒரு ஒரு படத்தை நீங்கள் ஒரு படமோ இல்லை எந்த மாதிரி ஒரு விழாவையோ நீங்கள் தான் வந்து சிறப்பாக கொண்டு போகிறீங்க. ஸோ வணக்கம். மூன் வாக் வந்து என்னுடைய டெபியூட் மூவி. இதுதான் என்னுடைய முதல் படம்.
மனோஜ் சார், என்எஸ் மனோஜ் சார் தான் வந்துட்டு இந்த கதையை எனக்கு சொல்லும்போது இந்த ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் வந்து பண்ணுறேன். பட் ஃபர்ஸ்ட் அந்த படத்தில் அந்த கேரக்டர் எனக்கு இல்லை. ஜோகோவிக், பாபுட்டி, அதாவது பிரபுதேவா சார் அண்ட் அஜு வர்கீஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டும் பண்ணுவீங்கன்றதுனால உங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லிட்டு நானும் மனோஜ் சாரும் உட்காந்து ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஜாஸ்மின்ற கேரக்டர் கொண்டு வந்தோம். ஸோ 3 பேரோட ஒரு ஃபன் தான் இதில் வந்துட்டு பாபுட்டி, ஜோகோவிக், ஜாஸ்மின். ஸோ இந்த 3 பேருக்குள்ள இருக்க ஃபன் தான் இந்த கதையே ஓடும் வந்து. சோ வந்துட்டு அப்ப அடுத்த இன்னும் சில வருடங்கள்ல உங்களோட டைரக்டரா நாங்க வந்துட்டு பார்க்கலாமா? நேரம் தான் பார்க்கலாம்னு அர்த்தம். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். எனக்கு ஆசை வந்து அதிகமா வந்து டைரக்ஷன் தான் வந்து எனக்கு நடிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் அதிகம் கிடையாது. பட் இது அமைஞ்சது, வேணானும் சொல்ல முடியல, அதனால இதை பண்ணிட்டேன். பட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா பண்ணுவேன் நான். கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சோ இந்த படத்துல உங்களோட ஃபேவரட் ஒரு மெமரினா என்னன்னு சொல்வீங்க? நிறைய மெமரிஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரபுதேவா சார் ஒரு லெஜண்டோட நடிக்கிறதே வந்து என்னுடைய முதல் படமே வந்து அந்த மாதிரி ஒரு கனவா இருந்துச்சு. அவரை முதல்ல ஸ்க்ரீன்ல பார்த்தது தான் வந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்ணியிருப்போம் 90s கிட்டா இருக்கும்போது. ஸோ நான் அவர் பக்கத்துல ஃபர்ஸ்ட் சீன், என்னோட சீன் அவர் எடுத்த உடனே அவர் கூட தான் பயமா இருந்துச்சு எனக்கு வந்து. அவர் கூட நான் ஏன்னா பெரிய ஸ்க்ரீன்ல நான் நடிச்சதில்லை. ஒரு ஃபோனோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஃபிலிம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சேலஞ்சிங்காகவும் பயமாகவும் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பிரபுதேவா சாரை பார்க்கும்போது. பட் அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி வந்து. ஒரு லெஜெண்டா நான் பக்கத்துல நின்று அவர் கூட நடிக்கிறேன்றது தான் வந்து மறக்க முடியாத ஒரு சீன், ஃபர்ஸ்ட் சீன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ஸோ வந்துட்டு உங்களுக்கு எப்பவுமே இந்த ஜேர்னின்றது நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல். உங்களோட ஜேர்னி ஸ்டார்டட் ஃப்ரம் டிஜிட்டல் கிரியேட்டர், எல்லாருமே பார்த்து ரசிச்ச ஒரு ஜேர்னி. ஸோ இப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல ஒரு ஸ்டாரா வந்துட்டு நீங்க இருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி பத்தி நீங்க சொல்லணும். வாட் வுட் யூ லைக் டு ஷேர்? என்னுடைய லைஃப்ல இது வரைக்கும் நான் அதிகமா எதிர்பார்த்து இது போகணும், இந்த இலக்கா வச்சு நான் போல. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணேன். நான் ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் நான் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். எனக்கு இந்த ஃபன் ரொம்ப பிடிக்கும். எது வந்தாலுமே ஒரு கலாச்சி பேசுறது, ஜாலியாக பேசுறது, இல்லை ஒரு யதார்த்தமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து அப்படிதான் நான் கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அது கொஞ்ச நாள் இடையில அது அப்படியே சினிமாக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. ஸோ இந்த ஜேர்னி வந்து புதுசா இருக்கு. இதையும் நான் கரெக்டா பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கேன் நான் வந்து. எஸ், ஸோ கங்க்ராச்சுலேஷன் சதீஷ். நீங்க சொன்ன மாதிரி உங்களோட ட்ரீம்ஸ் நிறைவேறணும்னு நான் உங்களுக்காக விஷ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி பல சூப்பரான கேரக்டர்ஸ்ல உங்களை பார்க்கணும். கூட சீக்கிரத்துல உங்க படத்துல இதே மாதிரி நான் ஒரு ஆடியோ லான்ச்ல உட்காந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் ஆஸ் அ டைரக்டரா. உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. எஸ், ஸோ நம்ம மூன் வாக் ஆடியோ லான்ச்ல இருக்கோம். நம்மளோட அஜு வர்கீஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். எஸ், ஸோ வந்துட்டு மலையாளத்துல கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தமிழ்லயும் வந்துட்டு பயங்கரமா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ? உங்களோட பார்ட் இந்த ப்ராஜெக்ட்ல எந்த அளவுக்கு இருக்கு? ஆப்வியஸ்லி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன் முதல் தடவை அமேசிங்காக ஒரு ஆல்பம், ஒரு ட்ராக், அவ்வளோ சூப்பர்பான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டிவியில் பார்த்த அந்த டைமில், தியேட்டரில் பார்த்த ஃபேன் ஆகிட்ட ஒருத்தர், ரோமான் சார் அண்ட் பிரபு சார் காம்போ, அந்த மேஜிக்கல் காம்போ லைவாக பெர்ஃபார்ம் பண்ண ஒரு 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 டே இன்னைக்கு. ஸோ அது நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஐ ஆம் ஸ்டில் தட் ஃபேன் பாய், எக்ஸைட்டட் ஃபேன் பாய், அவ்வளோ எக்ஸைட்டட். எஸ், உங்க காமிக் அந்த டைமிங் சென்ஸ் பத்தி நாங்கள் சொல்லியே ஆகணும். இந்த படத்துக்காக எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் நீங்க அதில் ஒர்க் பண்ணிருக்கீங்களா சார்? யூஸ்வலாவே சூப்பரா பண்ணுவீங்க, பட் இந்த காமிக்கல்ல இந்த வாட்டி என்ன எக்ஸ்ட்ரா எங்களுக்காக பண்ணிருக்கீங்க? எப்போவுமே என்ன டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் சொல்லி கொடுப்பாரு அது பண்ணுற ஒருத்தருங்க. கையில் இருந்து எதுவுமே ஐ டோன்ட் புட் இட் எக்ஸ்ட்ரா. இங்கேயுமே பிஹைண்ட் வுட்ஸ் மனோஜ் சார் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு கேரக்டர். அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு எல்டர் பிரதர் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகி அது இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ தேட் பாண்டில் இருந்து வர ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து அவங்க என்னை ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்கு. அது படம் பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் மஸ்ட் சே எப்படி இருக்குது, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லைன்னு. அப்போ எங்கள் சைடில்ருந்து மேக்ஸிமமாக எஃபர்ட் போட்டிருக்கு முடிஞ்ச அளவுக்கு. பிகாஸ் வந்துட்டு எஃபர்ட் பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இங்கே டப்பிங்கில் பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இதுக்காக நிறையவே தமிழ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹவ் வாஸ் த ஜர்னி ஃபார் யூ லேர்னிங் அ லாங்குவேஜ்? இல்லை, அதுக்காக ஒரு கற்றுக்கிற அந்த மாதிரி ஒரு ரோல் இல்லை. இது இப்போ கண்டிப்பாக மலையாளத்தில் இருந்து இங்கே வந்து தமிழ் பேசும்போது மலையாளம் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருப்பார்.
பட் மனோஜ் சார் சொல்லியாச்சு, அது பிரச்சனை இல்லை, டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் இட். அந்த நீங்கள் சொல்கிற சென்டென்ஸ், நீங்கள் சொல்கிற கிராமர் அது கரெக்டாக சொல்லியே போதும். இப்போ அந்த ஸ்லாங் எல்லாமே நீங்கள் எடுக்க வேணாம். கண்டிப்பாக இப்போ கேரளத்துலேருந்து வந்து இங்கே வந்து தமிழ் பேசும்போது பர்ஃபெக்ட் ஸ்லாங் மியூச்சுவலி இங்கேருந்து அங்கே போயாலும் கிடைக்காது, அங்கேருந்து இங்கே வந்தாலும் கிடைக்காது. ஸோ பட் கண்டிப்பாக யூ ஷுடன்ட் மேக் ஃபன் ஆஃப் த லாங்குவேஜ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு. ஏன்னா ஐ ஸ்டடிட் இன் சென்னை, அதனால் எனக்கு இட்ஸ் வெரி ஸ்பெஷல், கைண்ட் ஆஃப் மை செகண்ட் ஹோம். அவ்வளோ இமோஷனல் கனெக்ட் இருக்கிற ஒரு இடம். ஏன்னா நம்ம காலேஜ் படித்த இடம் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும், அந்த ஃப்ரீடம் கிடைச்ச இடம். அப்போ இன்ஃபேக்ட் கேரளாவில் நாங்கள் பண்ணுற படத்தில் தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய போட்டதுனால ட்ரோல் கூட நிறைய வந்திருக்கு, சென்னை ட்ரோல்ஸ். ஸோ அவ்வளோ சென்னை லவ் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஐ ஆம் ஹாப்பி அபவுட் த ஹோல் தமிழ் மூவிஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். எஸ், ஸோ உங்களுக்கு இந்த ஹோல் படத்தில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் மெமரின்னு என்னன்னு சொல்லுவீங்க? படத்தில் நிறைய மெமரிஸ் இருக்குது. இப்போ முதல் தடவை பிரபு சாரை பார்த்தது ஒரு வெரி ஸ்பெஷல் மெமரி தான். ரோமான் சாரை பார்த்தது ஒரு வெரி ஸ்பெஷல் மெமரி தான். அதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 5th ஸ்டாண்டர்ட் ஃபேன் பாய்க்கு லைஃப்பில் கிடைக்குமா ஒரு ஒன்ஸ் கூட ரியாலிட்டி ஆகிடும்னு நினைக்காத ஒரு 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 ட்ரீம் அது. அப்புறம் இப்போ ஃபன்னியாக ஏதோன்னா இப்போ டைரக்டர் மனோஜ் சார் எப்போவுமே சஜஷன்ஸ் வெல்கம் பண்ணுற ஒருத்தர். நல்ல சஜஷன்ஸ் யார் சொல்லியா கூட அது சம்பவம் அதை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ சஜஷன்ஸ் நிறைய இடும்போது அவங்க இப்படி கை தலையில் வைப்பார். அதுதான் சஜஷன்ஸ் போதும்னு கொடுக்குற ஒரு சிக்னல். அது முதல்ல எனக்கு புரியலை, அப்புறம் லேட்டர் போக போக புரிஞ்சுக்கிட்டீங்க. சதீஷ் தான் சொல்லியது, டேய் போதும்டா சஜஷன்ஸ் கொடுத்தது, அது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அவங்க ரொம்ப ஹம்பிள் அண்ட் சிம்பிள், என்னால் சொல்ல மாட்டேன், அது இப்படி தலையில இப்படி கை வைப்பார். பட் யா, மூன் வாக் டெஃபினெட்லி is with a lot of good memories. I'm forever grateful. Yes sir, thank you so much. We are so happy நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பார்ட்டா இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு. நீங்க இன்னும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணணும், உங்களை நிறைய திரைப்படங்கள்ல பார்க்கணும். All the very best for you sir. Thank you so much. And I also wish and hope எங்களோட மூன் வாக் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபேமிலியாக வந்து என்டர்டெயின்ட் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனோஜ் சார் இது ஃபேமிலிக்காக எடுத்தொரு படம். ரொம்ப நாளாக அவ்வளோ சிரிச்சொரு படம் வரலன்னு சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணி இது டிசைன் பண்ணி பண்ணியிருக்கு. ஸோ ஐ ஹோப் அது மாதிரி இட் வில் ரீச் தி ஆடியன்சஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you sir, thank you so much.